நம்மக்கிட்ட ஒரு லித்தியம் இன்வெர்ட்டர் இருக்குது, அருமையான இன்வெர்ட்டர். உள்ள லித்தியம் அயான் பேட்டரி இருக்குது, நல்ல பேக்கப் கொடுக்கும். ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆப் இருக்குது இல்லையா, அந்த ஆப் மூலமாக நம்ம இப்போ டைம் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப் மூலமாகவே டைம் என்ன ஆன் ஆக மாட்டேக்கு. அசிங்கப்படுத்துறேன். பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஆன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த பேட்டரியை நம்ம ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை தான் நம்ம வடக்கு நண்பர்கள் வந்து ஆட்டோ ரிக்ஷா போகும்போதெல்லாம் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்து ரிக்ஷா அங்கங்கே ஸ்டக் ஆகி நிற்கிது. இந்த இன்வெர்ட்டர் கொடுக்கும்போதே இதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, சார்ஜ் ஆகுதா, டிஸ்சார்ஜ் ஆகுதா, அதோட வோல்டேஜ் எவ்வளவு அண்டு கரண்ட் எவ்வளவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது காட்டுது. அந்த ஆப்லேயே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கண்ட்ரோல் ஸ்க்ரீன் வந்து வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஆப்பில் வந்து அதை டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதை இன்னைக்கு இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ளூடூத் மூலமாக தான், மோஸ்ட்லி ப்ளூடூத் மூலமாக தான். நம்ம வைஃபை நெட்வொர்க் லோக்கலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வைஃபை மூலமாகவும் கண்ட்ரோல் ஆகும். பட் ப்ளூடூத் கம்யூனிகேஷன்லேயே நம்ம பேட்டரியோட பேர் பண்ணிட்டு சிம்பிளாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் வந்து டேஞ்சரானது. அதுதான் இன்னைக்கு நார்த் சைடில் நடக்குது. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான லாகினும் தேவையில்லை. ஜம்ப் லாகின் கொடுத்தோம் அப்படின்னா உள்ள போயிடும். அண்ட் ப்ளூடூத் மூலமாவே, இப்போ நான் வைஃபை கூட ஆன் பண்ணல, ப்ளூடூத் மூலமாவே எங்க என்ன பேட்டரி இருக்கு அப்படின்றத காமிச்சிருது. அதுவாகவே ஸ்டேட்டஸ்குள்ளேயும் போயிருது. ஸோ இதே மாதிரி ஜஸ்ட் ப்ளூடூத் கம்யூனிகேஷன்லேயே வந்து நமக்கு டேரக்டா அந்த பேட்டரியை டிடெக்ட் பண்ணி அதோட கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்து சேர்ந்தே சில ஆப்ஸ்ல வந்து வருது. இந்த சேட்டையை பண்ணியிருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பேட்டரியில இருக்கக்கூடிய பிஎம்எஸ் யூனிட் இருக்கும் இல்லையா, அதை மேனுஃபேக்சர் பண்ண சைனா அங்கிள்ஸ் தான். நீ தப்பானவன். அவங்க இந்த மாதிரி ஓப்பனாக டிடெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டதுனால யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் இந்த பேட்டரிஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அந்த பர்டிகுலர் ஆப் இருந்துச்சு அப்படின்னா. இதை பேன் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த மாதிரியான ஹார்ட்வேரில் செக்யூரிட்டி பிரீச்சஸ் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்.